Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். இங்கே ஒரு வழக்கம் இருக்கிறது. திருமணத்திற்கு பொருத்த பார்க்கும்போது மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஏக திசை நடக்கிறது. எனவே திருமணம் செய்யக்கூடாது என்று சில ஜோதிடர்கள் சொல்வதாக சொல்லி திருமணத்தை நிறுத்தி வைக்கின்ற போக்கு காணப்படுகிறது. இதை பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்பட பாருங்கள். ஏக திசை என்றால் தவறா? மொத்தத்தில் ஒரு கிரகத்தினுடைய திசை எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலனை கொடுப்பது கிடையாது. 12 வீடுகள் இருக்கின்றன. அதில் 3, 6, 8, 12 கெட்ட ஸ்தானங்கள். இதில் 3ஆம் இடத்தை விடுவோம். ஏனென்றால் முயற்சிக்கும், இசைக்கும், விளையாட்டுக்கும் அது வரும். அதை விட்டு விடுவோம். 6, 8, 12 தீயது. இந்த தீய விஷயத்தில் தருகின்ற, இந்த தீயதை தருகின்ற இந்த இடங்கள் ஒருவேளை குருவுக்கும் சுக்கிரனுக்கும் வந்தால் அவர்களும் கொடியவர்களே. 5, 9 நல்ல இடங்கள். 4, 7, 10, 11 நல்ல இடங்கள். இந்த இடங்களுக்கு பாவகிரகங்கள் வந்தாலும் நன்மையைத்தான் செய்யும். 5, 9க்கு உடையவர்கள் பாவியே என்றாலும் மிஞ்சு பலன் தருவர் என்றுதான் சூத்திரம் சொல்லுகிறது. முதலில் இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்து, ஒருவருக்கு ராகு தசை நடக்கிறது. அவருக்கு பார்க்கும் ஒரு பெண்ணுக்கும் ராகு தசையே நடக்கிறது. இவர்கள் நன்மையை செய்யும் பக்குவத்தில் இருக்கிறார்களா அல்லது தீமையை செய்யும் நிலையில் இருக்கின்றார்களா? இவருக்கு எப்படி, அவருக்கு எப்படி? இதை நாம் பார்க்க வேண்டுமே. பார்க்காது போனால் இதில் ஒரு வேடிக்கையும் இருக்கிறது. சிலருக்கு நல்ல தசையே நடக்கும். குரு தசை நடக்கிறது, பெண்ணுக்கும் குரு தசை. அதுவும் அவர்கள் ஆதிபத்தியம் கெடாத வகையில் இருக்கிறார்கள். இருவரும் சுகத்தை, சுபத்தை, யோகத்தை தருகின்ற அமைப்பு. அதையும் வேண்டாம் என்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்தது இது ஒன்று, ஏக தசை கூடாது, தவறு. அப்படி அல்ல. அந்த திசை அவர்களுக்கு கொடியதா இனியதா, இதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு மாதிரி, இன்னொருவருக்கு ஒரு மாதிரி அமையும். இவைகளால் எல்லாம் உங்கள் குடும்பம் கெட்டு போகாது. ஜனனகாலத்து குறிப்பு சொல்லும். இது மிக முக்கியம். அடுத்து ஒரு விஷயம், ஒருவருக்கு கெட்ட கிரகம் இருக்கிறது, இருவருக்குமே. ஒருவருக்கு நல்ல கிரகம் இருக்கிறது. கணவன் மனைவி, இவர் 1,00,000 சம்பாதிக்கிறார், அவர் 1,00,000 சம்பாதிக்கிறார். இருவரும் சேர்ந்து 2,00,000. இது நல்லதா கெட்டதா? யாருமே சொல்வார்கள் நல்லது என்று. இவருக்கு மாதமானால் 40,000 வைத்திய செலவு, பெண்ணுக்கு மாதமானால் 30,000 வைத்திய செலவு. நல்லதா கெட்டதா? நல்லது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆக நடக்கும் திசைகளால் நல்லதா கெட்டதா என்றை அறியாமல், அதை பற்றிய ஒரு கருத்து புரியாமல் ஏக திசை கூடாது என்று சொல்வது தவறு. ஏனென்றால் அதிகப்படியான லாபம் வந்தால் இவர்களுக்குத்தானே நல்லது. இவரும் 1,00,000, அவரும் 1,00,000, 2,00,000 சம்பாத்தியம், நல்லது தானே. ஆக ஏக திசை என்று யாரும் ஒதுக்காதீர்கள். ஜாதகத்தை பாருங்கள். அதற்கு லக்கண அமைப்பு மிக மிக முக்கியம். 10 பொருத்தங்களை விட
ஜாதக அமைப்பு, கட்ட அமைப்பு மிக மிக முக்கியம். இதில் ஏக திசை ஒன்றும் செய்யாது, பயப்பட வேண்டாம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய வெற்றிகரமான முயற்சிகள் அனைத்தும் நாளைய தினத்தை கணக்கில் வைத்து நடத்தப்படுவதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் பேச்சால் வெல்லும் நாள். தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக வெற்றிகரமாக இன்று நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, நல்ல நாள். ஒரு காரியத்தை எப்படி முடிக்க வேண்டுமோ, எதை செய்து முடிக்க வேண்டுமோ அப்படி முடித்து சந்தோஷம் பெறும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, நாளைய தினம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் ஒரு பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது. சற்று நிதானம் தேவை. சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு புது முறையை கையாண்டு செயல்பட்டு நல்ல லாபத்தை பார்க்கும் நாள் இந்த நாள். கன்னி ராசி அன்பர்களே, ஒற்றுமையுடன் ஒத்த கருத்துடன் இருப்பவர்கள் இணைந்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். இதற்கு சான்று இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் ஒரு அனுபவம். துலாம் ராசி அன்பர்களே, நல்லவர்கள் வாழ்வது ஏன்? அவர்கள் நல்ல குணங்களை, நல்ல செயல்களை செய்வதால், வெளிப்படுத்துவதால். நீங்களும் அதுபோல் நல்ல செயல்களை செய்து நல்ல குணங்களை வெளிப்படுத்தி நீங்கள் பல சௌகரியங்களை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். நல்லவன் வாழ்வது போல் இன்று நீங்கள் வாழ்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, சற்று குழப்பம் ஏற்பட்டு தடுமாறி ஒரு சில செயல்களை சரியாக செய்யாமல் சில தொந்தரவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. நிதானம் இன்று வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு புகழ் கூடும் நாள். உங்கள் திறமையை காட்டி இதை பெறுவீர்கள். அந்த திறமையை காட்டும்போது உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்களை பார்த்து வியந்து போவார்கள். உங்கள் மீது அவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் ஏற்படும். நல்ல நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் சாதிக்கும் நாள் இந்த நாள். கஷ்டப்பட்டு ஒரு காரியமாற்ற முனைந்து செயல்படுகின்றீர்கள். பல தடைகள் வருகின்றன. உடனே அந்த தடைகளை தாண்ட கடும் முயற்சி செய்து தாண்டுகின்றீர்கள். தொடர்ந்து செயல்படுகின்றீர்கள். வெற்றியும் பெறுகின்றீர்கள். ஆக இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள்.
கும்பராசி அன்பர்களே, நீங்கள் விரும்பியதை தேவையானதை பெற்றுக்கொள்ள அதிகமாக பணத்தை செலவழிக்கும் நாள் என்று காட்டுகிறது. செலவீனம் அதிகம் என்று. அப்படி செலவு செய்தாலும் திருப்தியாக இருக்கிறதா என்று சொன்னால் அதுவே சந்தேகம். சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, இன்று ஒரு தனி கலையையே நீங்கள் உருவாக்கக்கூடும். ஒரு புது வழியை, புது மார்க்கத்தை கண்டுபிடிக்கக்கூடும். இவையெல்லாம் வெற்றிக்கு வித்திடும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.